கேட்டுக்கொண்டார். நான் இந்தியாவிலேயே அனுப்பல, கேரளாவுக்கு பக்கத்தில் இருக்கிறது. ஆனா என்னை கொஞ்சி கெஞ்சி ஏமாற்றி அவர் பிரான்சில் படிக்க போச்சு 2 வருஷம். சரின்னு சொல்லிட்டு பணம் கட்டி அனுப்பியாச்சு. 2 வருஷம் போய் பிரான்ஸ்ல படிச்சுட்டு படிக்கிறப்ப டெய்லியும் அந்த வீடியோ காலில் பேசினே தான் இருப்போம். இருந்தாலும் கூட எந்த தந்தைக்கும் தன்னுடைய மகளை தொலை தூரத்தில் படிக்க வைப்பது ரொம்ப கடுமையான காரியம் தான். பிடிக்காது. ஆம்பளை பசங்க சரி போவாங்க, படிச்சுட்டு வந்துருவானுங்க. ஆனா பெண்களை இன்னமும் நாம் தொலை தூர தேசத்துக்கு அனுப்புகிற அந்த நிலை இல்லாமல் இருக்கிறது. காரணம் என்னன்னு சொன்னா நம்முடைய தமிழ் பண்பாடு. நம்முடைய பண்பாட்டின் காரணமாக அவர்கள் வெளியே செல்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஏற்கனவே இல்லத்திலேயே இருந்து 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 பழக்கப்பட்டவர்கள் என்ற காரணத்தினால் வெளிநாடுகளுக்கு சென்று அவர்களுடைய நிலை மாறிவிடுமோ என்ற நிலை. ஆனால் 2 ஆண்டுகள் படிப்பை முடித்து 6 மாதம் அங்கேயே பயிற்சி பெற்று பின்னர் ஒரு 3 மாதம் இல்லத்திற்கு வந்து திருப்பி அங்கேயே போய் மிக உயர்ந்த வேலையை சராசரிக்குரிய 3 லட்சம் ரூபாய் மாதம் அவளுக்கு சம்பளம். அந்த நிலையில் அவர் இப்பொழுது வேலை செய்கிறார். எதற்கு இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், பெண்கள் நாளைக்கு உங்களுக்கு இந்த போன்ற வாய்ப்பு வரும் பொழுது எதற்காக இதை சொல்லுங்க அதை மறந்துட்டேன். அவர் கேட்பா, அண்ணனை மட்டும் டூருக்கு அனுப்புறீங்க, அவனுக்கு மட்டும் 2000 பணம் கொடுக்குறீங்க, பட் நான் போக கூடாதா அப்படின்னு கேட்பாங்க. டூர் ஆம்பளை பையன் போனா பரவாயில்ல அப்படின்னு சொன்னா அப்ப பெண்கள் போக கூடாதா என்று கேட்பார்கள். இதைத்தான் பாரதி சொல்ல வைக்கிறார். இமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, இமிர்ந்த ஞான செருக்கும் வேண்டும் என்று கேட்கிறார், சொல்லுகிறார், பாடுகிறார். இதை எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், நீங்களும் இந்த பருவ வயதில் இருக்கிற படிக்கிற பெண்கள் ஆண்களுக்கு நிகராக பெற்றோர்கள் வந்து கொடுக்க மாட்டாங்க. அந்த செல்லத்தை ஆண்களுக்கு தான் தருவாங்க, செலவையும் ஆண்களுக்கு தான் செய்வார்கள். ஆனால் நீங்கள் அதை கேட்டு பெற்றால் தான் இன்றைக்கு என்னுடைய மகள் எப்படி போட்டியிட்டு கேட்டு அவள் பிரான்ஸ் தேசத்திலே இன்றைக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறாள் என்ற நிலையை நீங்களும் அடைய வேண்டும் என்று சொன்னால், எதிர்காலத்தில் நீங்களும் ஆண்களுக்கு நிகராக உங்களுடைய பெற்றோரிடம் சண்டை போட்டு கேட்டுத்தான் நீங்கள் உங்களுடைய கல்வியை பயில வேண்டும். பாரதி பாடுகிறான், இந்த சமூகத்தில் பெண்கள் நல்ல கல்வியை பெற வேண்டும் என்று. நல்ல கல்வியை பெற்றுவிட்டால் நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வேலை கிடைத்தால் நல்ல சம்பளம் கிடைக்கும், நல்ல சம்பளம் கிடைத்தால் இந்த பெண்கள் பொருளாதார விடுதலையை பெறுவார்கள் என்ற நிலையில் தான் பாரதி பாடினார். ஆனால் இன்றைக்கும் பொருளாதார விடுதலை, மாணவ செல்வம், நீங்கள் நாளைக்கு வேலை செஞ்சு பொருளாதார விடுதலை பெறும் பொழுது, நல்ல சம்பளம் பெற்று பொருளாதார விடுதலை பெறும் பொழுது நீங்கள் எப்படி இருப்பீர்கள் என்ற நிலையை நீங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும். எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு பணியாற்றுகிற ஆசிரியர் பெருமக்கள், இங்கே பெண் மக்கள் இருக்கிறார்கள். எத்தனை பேர் அவர்களுடைய ஏடிஎம் அட்டை என்று சொல்லக்கூடிய ஏடிஎம் கார்டு அவங்களே வைத்து செலவு செய்கிறார்கள் என்று கேட்டால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கு. அந்த மாதிரி யாராவது டீச்சர் ஏடிஎம் நீங்க வச்சிருக்கீங்களா, உங்க கணவர் வச்சிருக்காங்களா? வெகு சில பேர் வச்சிருக்காங்க, பாராட்டுறேன், அம்மா பாராட்டுங்க. ஆனா சமூகத்தில் நாம் பொருளாதார விடுதலை வேண்டும் என்று கேட்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக அரசியல் விடுதலை. அரசியல் விடுதலை என்று சொன்னால், நம்முடைய பாராளுமன்றத்தில் 50 விழுக்காடு இடஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்கிறோம். ஆனால் ஏற்கனவே நம்முடைய தமிழக கிராமப்புறங்களிலே ஏற்கனவே கவுன்சிலர் என்று சொல்லப்படுகிற ஊராட்சி மன்ற தலைவர்கள், கிராமப்புற தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு பெண்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் கூட எத்தனை பெண்கள் அந்த பதவியை பெற்ற பிறகு பெண்களே கையொப்பம் விடுகிற நிலை இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. ஏன் இதை சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு பொருளாதார விடுதலை பாடிய பாரதி, அரசியல் விடுதலை பாடிய பாரதி இன்றைக்கு எல்லாம் சட்டங்களாக இருக்கின்றன, எழுத்தளவில் இருக்கின்றன, பேப்பர்ல தாள்களில் இருக்கின்றன. ஆனால் இந்த சமூகத்தில் பெண்கள் விழிப்புணர்வு பெற்று சமநிலை பெற்று இன்றைக்கு ஐடி ஃபீல்ட் என்று சொல்லப்படுகிற மிக சிறந்த நிலையிலே ஆணுக்கு இணையாக பணியாற்றுகிறார்கள் பெண்கள். ஆனால் அந்த பொருளாதார விடுதலையும் அரசியல் விடுதலையையும் பெண்கள் பெற்றார்களா என்றால் உண்மையே இல்லை. அந்த நிலையை நாம் போக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற பாரதி விழாக்களை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். நீங்கள் எல்லாம் எதிர்காலத்தில் நீங்கள் இது போன்ற நல்ல படிப்பை பெற்று
வேலை பெற்று இந்த சமூகத்தில் பொருளாதார விடுதலையையும் அரசியல் விடுதலையும் பெறுகிறீர்கள் என்று சொன்னால் அப்பொழுதுதான் இந்த நாடு உருப்படும், நல்ல நிலையை அடையும், மேன்மை அடையும். ஏனென்று சொன்னால் சற்றேறக்குறைய 140 கோடி மக்கள் இந்தியாவில் வாழ்கிறார்கள். அதில் சரிபாதியாக 70 கோடி பெண்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு 70 கோடி பெண்களும் படிக்கிறார்களா என்ற நிலை இருக்கிறதா என்று சொன்னால் பாரதி முதலில் இந்த பெண்களுக்கு கூறியது கல்வியைத்தான். இன்றைக்கு கல்வியில் 100 விழுக்காடு, அதாவது 70 கோடி மக்களும் 100 விழுக்காடு படித்திருக்கிறார்களா பெண்கள் என்றால் அது ஐயமாகத்தான் இருக்கிறது. சற்றேறக்குறைய